நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடா இருக்கும். 2 வாரங்களுக்குள் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நான் என் பொண்டாட்டி சொல்லி தெரிந்தல, என் குடும்பங்கள் சொல்லி தெரிந்தாத வழிபாடு இருந்தது. இப்போ இவர் சொல்லி தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு வருது. இனிமே நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருப்போம்ன்றதை நம்புறோம். எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற அவங்கள போய் மீட் பண்ணதே வாஸ் a great move. இன்னும் அவர் ஆரம்பிக்கவில்லை, சும்மா சாம்பிள் தான். இந்த ஒயின் ஷாப் போக போக தான் அதெல்லாம் ஆரம்பிப்பாரு. ஃபிலிம்ஸியான விஷயத்தை வச்சுட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா? அவங்க வீட்டுல ஏதோ வாங்கிருக்கலாம், வந்திருக்கலாம். அது ஒரு புஷ்பா படத்துல ஒரு இதை போட்டு ஒரு மீம்ஸ் வருது. அந்த மீம்ஸ் வச்சுட்டு நீங்க ஒரு சட்டமன்றத்தை குற்றச்சாட்டு வைப்பீங்களா? மொத்த உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நீங்க ட்ரீம் ஓட்டாதீங்க சார், ரியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்த 2ஆம் நாளே சார் ஒரு மீம்ஸ்ல பரவுறது ஒரு குற்றச்சாட்டா சார்? உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. உடன்பிறப்புகளே, நீங்க சொல்லுங்க, நாம ஏன் தோத்தோம்? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்க சொல்லுங்க, நாம ஏன் தோத்தோம்? உங்க அண்ணன் குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும். இந்த ஸ்டாலின் உங்க அண்ணன் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார். நானும் தேடுகிறேன் 7 நாளா. ஆனா இங்க மக்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? உங்களுக்கு ஏன் நான் ஓட்டு போடாம போயிட்டேன்? யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே மக்கள் அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. சோஷியல் மீடியா தான் இங்கே ரொம்ப ப்ளே பண்ணியிருக்கு. நம்மள எல்லாருமே, திமுகவினுடைய எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்குள்ள வரணும், நாம அப்கிரேட் ஆகணும். ரீல்ஸ் மோகத்துல ஆட்சி மட்டும் இல்ல சார், அவங்கள நம்பி ஏமாந்து போய் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறது நீங்க தான். ஜூலி மாதிரி 4 பேரை நம்பி அவங்க தான் இன்ஸ்டாகிராம் உலகம், அவங்க சொன்னா மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு அவங்கள வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ண வச்சு இன்னைக்கு தோத்து போய் ஏமாந்து போய் நிக்கிறீங்க. ஐயா, ஒரு நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமனக்கட்டியா கலந்துக்கிடே. டேய், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இன்னொரு இடத்துல மாவட்ட செயலாளர் கூட பேசும்போது, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஆட்சி கவிழ்ந்துரும். இப்போ ஆட்சி எப்போ கவிழலாம், ரெடியா இருங்க. அதனால நல்லா உழையுங்க, ஆட்சியை பிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க சார்? நீங்கள் தானே சார் இந்த 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை நல்லபடியாக ரன் பண்ணணும், திறமையான எதிர்க்கட்சியாக இருக்க மட்டும்தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியான ஆட்சி, நிலையான ஆட்சி கொடுக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னன்னா ஆட்சி கவிழும்னு சொல்றீங்க. ஐயா, பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி அவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. இப்போ மாணவர்களுக்கான 1000 ரூபாய் அவங்க அறிவிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவித்த உடனே மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது நல்ல ஸ்கீம் தானே, அதையே நிப்பாட்டினீங்க அப்படின்னு கேட்டதற்கு தாவேகா சார்பாக நல்ல ஸ்கீம், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் அதை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க, அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. இந்த கால அவகாசம் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? ஸ்கீம் எல்லாம் நல்லா தானே ரன் ஆயிட்டு இருக்கு, அது ஏன் நீங்க கால அவகாசம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேட்குறாங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இதே திமுக மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 861 நாட்களுக்கு பிறகுதான் அமல்படுத்தினீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியே கொடுத்தாலும் அதுல நீங்க என்ன செஞ்சீங்க? தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பிரிச்சிங்க. இங்க விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்சு 5 தினங்கள் தான் ஆகுது. இந்த 5 தினங்கள்ல உடனடியா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாயா கொடுக்க முடியாதுல்ல. லட்சம் கோடி கடத்த வச்சுட்டு போய்க்கிறானே, அவன் கடத்த அடிக்கிறதா 1000 ரூபாய் அரசாங்கம் 3 மாசம் ஆகல, 1 மாசம் ஆகலையே.
அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உக்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற நீ போனாலாம் தூக்கிட்டு வர்றாங்க. என்னடா அது கிளவி எல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்கிறீங்க. இவ்வளவு உயரமா இருந்தீனா ஏன் அடிக்க ஒரு அடி தாக்கி விடானே போதும் போதுமாடா. எங்கடா ஜெயிச்சினியா நீ வரையே முடியாதுடா டேய். இனி மேல நீ அரசாங்கம் நீயே சரி ஓப்பனும் சரி டே பைத்து பண்ண தூங்கி பண்ண முடிஞ்சுங்களா சொன்னது வெளியே போதும். ஒண்ணு மேலுக்கு விஜய் கண்டி நீ ஏதாவது ரொம்ப பண்ண எதிர் சீட்ல உக்காந்துன்னு எங்கடா கடை வாங்குறது நீ வச்சு போய்க்கிறியடா 10 கோடி 10 லட்சம் கோடிய கடை வச்சுக்க. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரிக்கு தான் போகல. ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். அது வந்த உடனே அவர் செய்வார நாங்க எதிர்பார்க்கல. எப்படியாப்பட்ட கவர்மெண்ட் வந்த உடனே செய்யல. கணக்கு வழக்கு பாக்கணும். கவர்மெண்ட்ல எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பாக்கணும். வந்த உடனே அந்த பையன் தலைமையில நாங்க சுமத்த தயாரா இல்ல. புரியுதா? அந்த பையன் வந்து மூளைய வச்சு ஒன்றை ஒன்னா செய்யணும். பொறுமையா செய்யணும். எடுத்தடுப்புல நான் செய்ய சொன்னேன்னு நான் செய்யறேன்னு சொன்னேன்னா மக்களும் அவரை கேட்க கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்ல நிறைய கடன் இருக்குது. புரியுதுங்களா? டேய் அள்ள கைகளா வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். அங்கே இருக்கக்கூடிய நீக்கு போக்குகள், ஊழல்கள், என்ன மாதிரி நிதி இருக்குது, எந்த மாதிரி நிதி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 20-30 நாளாவது ஆகுமா ஆகாதா? அந்த 30 தினங்களுக்குள்ள தான் ஏதாவது முடிவுகள், பெரிய முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ அப்படி பெரிய முடிவுகளை எடுப்பதை எப்படி சீக்கிரமாக எடுக்கணும், நீங்கள் சொல்கிற ஃபோர்ஸுக்கெலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேள்வி தான். இது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு 5000 ஹேண்ட் லோன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறேன். 5000 ஹேண்ட் லோன் வேணுமா? கொடுத்து விடுறேனே. இது ஹேண்ட். ஓகே, இப்ப கொடுக்கறேன் பாருடா லோன். உடனடியாக எடுங்க, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, உங்களுக்கே நாங்கள் ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை இங்கே பரப்ப நினைக்கிறீங்க. அந்த அஜெண்டா பரவுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். எரியுதடி மாலா பேனப்போடு, எரியுதடி மாலா பேனப்போடு. பர்னிங்கு, பேக் ஃபயரு. ஓஹோ, இருக்கத்தானே செய்யும். ஒண்ணுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தால் எரியதானே செய்யும். அடுத்ததா இந்த திமுகவுக்கு ரொம்ப பெரிய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, போஸ் வெங்கட் அப்படின்னு சொல்லுவார். என்னப்பா நான் எத்தது தண்ணி வைங்கப்பா. செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ் ஒரு சீட் கூட வராது சார். ஒரு சீட் கூட. மார்க் மை வேர்ட். விஜய் கூடவா சார்? மார்க் மை வேர்டுன்னு தானே. நீங்க திரும்ப நம்ம இந்த வீடியோ திருப்பி நம்ம போடுங்க. கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. டாஸ்மாக் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தேவையா? வேறு வேலைகள் நிறைய இருக்கு. மக்களை ஏமாத்த டாஸ்மாகை மட்டும் பிடிச்சு தொங்காதீங்க, நலத்திட்டங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப டாஸ்மாகை பிடிச்சு தொங்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வெங்கட் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். காலையில ஒரு 12 மணினா கைகாலெல்லாம் இழுத்துடு சாமி, பார்த்து நிதானிச்சு ஏதோ ஒரு வழி பண்ணி மட்டும் கை வைக்க கூடாது. ஆமா, செத்துருவா. நாளா செத்தே விடுவா. இதுல மட்டும் ஒரு கை வைக்கிறது சான்ஸே இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.